திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய நால்வர் நான்மணி மாலையில் இப்போ நம்ம 7வது பாடல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஆறு சீர்களி நெல்லடிய ஆசிரியர் அதில் விருத்தத்தில் இந்த பாடல் இருக்குது. இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக உரிய பாடல். அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியான் தோழமை கொண்டு உறழ்ந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்து துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா நின் தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவமாய் திகழும் நுதற்கண் பெருமானே அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. ஒரு மனிதனுக்கு நண்பர்கள், அந்த நண்பர்களை வச்சே அந்த ஒரு மனிதனுடைய எடை போட்டலாம். அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத உன்னோட நண்பனை சொல்லி நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மனிதனுக்கு செல்வ வளமிக்க ஒருத்தனும் அறிவு வளமிக்க ஒருத்தனும் நண்பனாக கிடச்சிட்டா அவனுக்கு எந்தவித குறையுமே இருக்காது. இப்போ நம்ம சிவபெருமானுக்கு நிறைய செல்வமுடைய ஒருத்தன் தோழமையாக இருக்காராம். அது யாருன்னா குபேரன். அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியான் தோழமைங்கிறார். இந்த அழகைப்பதிங்கிறது அழகாபுரிங்கிற ஒரு நாடு. அந்த பதிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய குபேரனை தோழமை கொண்டார். உறழ்ந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்து, அதாவது அந்த கல்விக்கு நிகரான செல்வத்துக்கு நிகரான, அந்த குபேரனுடைய செல்வத்துக்கு நிகரான கல்வி அறிவு உடைய ஒருத்தனை தோழமை கொள்ளணும் அப்படின்னு காத்திருந்தாராம் சாமி. துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா அப்படிங்கிறார். துறந்த முனிவர்கள்லாம் துறவியாக போனவங்க, அந்த முனிவர்களே தொழக்கூடிய இருக்கக்கூடிய பறவையின் கணவனான நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை நினைந்தா தோழமை கொண்டான் அப்படிங்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைந்து தோழமை கொண்டான். அந்த அறிவு, செல்வத்துக்கு நிகரான அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக காத்திருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோழமை கொண்டான். அது யார் அப்படின்னா சிறந்த அறிவு வடிவமாய் திகழும் சிவபெருமானுக்கு அறிவே வடிவம், கருணையே வடிவானவன் சொல்லக்கூடியவர். அந்த அறிவு வடிவமாய் திகழும் நுதற்கண் பெருமான், 3 கண்களை உடைய பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு. இந்த குபேரனுக்கு செல்வம் வந்தது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த குபேரன் முதல்ல பிரம்மாவை தவம் பண்ணி இந்த செல்வ வளமெல்லாம் கிடைக்கப்பெற்று தான் அந்த இலங்கை பதியை ஆண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ராவணன் எல்லாத்தையும் பறிச்சுட்டு விரட்டி விட்டுருவார். விரட்டி விட்ட உடனே திரும்ப பிரம்மாவை நினச்சி தவம் பண்ணால் எனக்கு தொலையாத நிதி, என்கிட்ட எப்பயுமே இருக்கக்கூடிய நிதி வேணும் அப்படின்னு தவம் இருக்கும்போது பிரம்மா சொல்லிடுவாராம், அப்படிலாம் வரான் என்னால் கொடுக்க முடியாது, நீ சிவனை நினச்சி தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாராம். அப்போ சிவபெருமானை நினச்சி இந்த தொலையாத நிதி வேணும்னு தவம் பண்ணுறாரு. ஆனால் தவத்தில் இருக்கும்போதே அவர் பரிபக்குவ நிலையை அடைஞ்சிடுறார். அப்போ என்ன செய்வார், இறைவன் காட்சி கொடுக்கும் பொழுது அவர் தொலையாத நிதி கொடுத்து சங்க நிதி பதும நிதி எல்லா வளமும் கொடுத்தாலும் இவருக்கு சந்தோஷமாக இல்லை குபேரன். இப்போ ஏன் இப்படி வாட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த செல்வமெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு முன்னாடி, ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ இந்த அடியார் பெருமக்கள்லாம் எப்போ பார்த்தாலும் உன்னைய திருவடி சேரணும் அப்படின்னே தானே வணங்குறாங்க. அப்போ அந்த இது எனக்கு கிடைக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அப்போ இந்த செல்வமெல்லாம் கிடைச்சா கூட அந்த குபேரன் தன்னுடைய திருவடி நிலையில் கேட்குறான்னு சொல்லி சாமி அவரை தோழமை கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி தோழமை கொண்ட பெருமான் இந்த துறந்த முனிவர்கள் தொழும் பறவை அப்படின்னா, முனிவர்கள் எல்லாரும் துறந்து இந்த எல்லாத்தையும் துறந்து தான் துறவியாக போகிறாங்க. அப்படி துறந்த முனிவர் யார், தொழக்கூடிய முனிவர் யார் அப்படின்னா நம்ம உபமன்யு முனிவர். அந்த உபமன்யு முனிவர் சிவபெருமானை தவிர வேறு யாரையுமே கையின் தூக்கி வணங்க மாட்டாராம். அப்படிப்பட்ட முனிவர் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கேயெல்லாம் பூலோகம் திரும்பி கைலாயம் போகும்போது அங்கே இவர் அந்த ஒளி வடிவாக போகும்போது
அவரை கைதூக்கி வணங்கி தான் நமக்கு இந்த திருத்தொண்ட தொகை ஆரம்பம். இந்த கதையை அவர் தான் சொல்லுவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு அவர் சொல்லக்கூடியத மாதிரி வரும். அப்படி துறந்த முனிவர்கள் தொழக்கூடிய இறை துறந்த முனிவர்களாலும் தொழக்கூடிய பறவை துணைவா அப்படின்னு சொல்லி இதில் காமிக்கிறாரு. 2 பேரையும், செல்வத்துக்கு அதிபதியான குபேரனையும், அறிவில் அந்த செல்வத்துக்கு நிகரான அறிவு இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் இறைவன் தோழமை கொண்டார் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கற்பனை வளத்தோடு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம கல்விக்கு அதிபதி கலைமகள். அந்த கலைமகள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த கல்வி எப்போவும் நிலைச்சி இருக்கக்கூடியதுங்கிறத காமிக்கிற மாதிரி. செல்வத்துக்கு அதிபதியான அந்த திருமகள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்போனாலும் விலைக்கு போயிடுவாங்களாம். அப்படியே நிலையில்லாதது செல்வம் அப்படிங்கிறத காமிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த 2 செல்வத்தையும் இறைவன் துணை கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நயத்தோடு சொல்லியிருக்காரு. திருச்சிற்றம்பலம்.